எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஒர்க் பிளேஸ்ல எப்படியெல்லாம் குட்டி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சரளமாகவும் ஃப்ளூயண்டாகவும் இங்கிலீஷ் பேசலான்னு. என் சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம குட்டி வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ் இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணி இங்கிலீஷை ஈஸியா கத்துக்க முடியும். அதனால எப்படி எந்த மாதிரி வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ரெடியா? என்னெல்லாம் குட்டி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வாங்க. ஒர்க் பிளேஸ்ல குட்டி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால ஃபாஸ்டாகவும் எஃபிஷியண்டாகவும் இங்கிலீஷ் பேச முடியும். அது ஃபார்முலா இருந்தாலும் ஷார்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பேசினா கம்யூனிகேஷன் ஸ்மூத்தா இருக்கும். நம்ம ஒர்க் பிளேஸ்ல என்னெல்லாம் ஷார்ட் வேர்ட் அண்ட் ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹாய் இன்ஸ்டெட் ஆஃப் ஹலோ. ஹலோக்கு பதிலாக ஹாய் யூஸ் பண்ணலாம். பாய் இன்ஸ்டெட் ஆஃப் குட் பை. குட் பைக்கு பதிலாக பாய் யூஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் தேங்க்யூ. தேங்க்யூக்கு பதிலாக தேங்க்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒர்க் பிளேஸ் செனாரியோஸ், இங்க எந்த மாதிரி ஷார்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Scenario 1. Meeting a friend. Hi, how are you? I'm good. Thanks. You? Scenario 2. At a shop. Can I have this? How much? இந்த மாதிரி ஃப்ரேசஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கிரீட்டிங்ஸ். கிரீட்டிங்ஸ்ல எப்படி ஷார்ட் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹாய், ஹலோ, குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் இந்த மாதிரி ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். ஷோயிங் கிராட்டிடியூட், நம்ம தேங்க்ஸ் சொல்றதுக்கு சில ஷார்ட் வேர்ட்ஸும் இருக்கு. அது என்னெல்லாம்னா தேங்க்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட், மச் அப்ரிஷியேட்டட் இந்த மாதிரி வேர்ட்ஸும் நம்ம தேங்க்யூ சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். மேக்கிங் ரெக்வெஸ்ட், நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணுறது பொலைட்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஷார்ட் வேர்ட்ஸ் என்னெல்லாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ப்ளீஸ், கேன் யூ, குட் யூ, வுட் யூ மைண்ட் இந்த மாதிரி ஃப்ரேசஸ் வேர்ட்ஸ் நம்ம ஏதாவது ஒரு ரெக்வெஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணலாம். அடுத்தது அக்ரீயிங் அண்ட் டிஸ்அக்ரீயிங். அக்ரி அண்ட் டிஸ்அக்ரி யூஸ் பண்றதுக்கு எப்படி சிம்பிள் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நோ, ஷுர், ஐ அக்ரி, ஐ டோன்ட் அக்ரி இந்த மாதிரி வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் நம்ம அக்செப்ட் பண்ணுறதுக்கு இல்லை நான் அக்செப்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். அடுத்தது சீக்கிங் கிளாரிஃபிகேஷன். இப்போ எதையாவது நம்ம கிளாரிஃபை பண்ணணும்னா அங்கே எந்த மாதிரி ஷார்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாட் டு யூ மீன்? கேன் யூ எக்ஸ்பிளைன்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். கேன் யூ கிளாரிஃபை இந்த மாதிரி ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணி நம்ம கேட்கலாம். ஆஃபரிங் ஹெல்ப், உங்கள் கொலீக்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி ஷார்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Need help? Can I help? Let me help? How can I assist? இந்த மாதிரி ஃப்ரேசஸ் எல்லாம் ஒருத்தங்கள்ட்ட ஹெல்ப் வேணுமான்னு கேட்குறதுக்கு யூஸ் பண்ணலாம். எண்டிங் கான்வர்சேஷன், நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லை யார்ட்டையாவது பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கான்வர்சேஷனை எப்படி ஷார்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Bye. See you. Take care. Have a nice day. இந்த மாதிரி வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் ஒரு கான்வர்சேஷனோட எண்டில் யூஸ் பண்ணலாம். இப்போ டிப்ஸ் ஃபார் எஃபெக்டிவ் யூஸ். ஷார்ட் வேர்ட்ஸை ஃப்ளூயண்டாக பேசணும்னா நமக்கு ப்ராக்டிஸ் தேவை. அதுக்கான டிப்ஸ் இதுதான். Observe colleagues' usage. Practice during breaks. Use them in emails and messages. Be confident.
இங்கே வந்து நீங்கள் உங்கள் கொலீக்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு சில வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வந்து நீங்கள் வாட்ச் பண்ணலாம். அப்புறம் உங்களோட பிரேக் டைமில் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். தென் மெயில்ஸ் இல்லை வந்து மெசேஜஸ் எழுதும்போது நீங்கள் அந்த ஃப்ரைசஸ் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் ஷார்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது கான்ஃபிடெண்ட்டாக யூஸ் பண்ண கற்றுக்கணும். நம்ம இன்னைக்கு பார்த்த ஷார்ட் வேர்ட்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு ஒர்க் பிளேஸில் எப்படி சரளமாக ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஷார்ட் வேர்ட்ஸ் எல்லாம் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. என்னால் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு 60 டேஸில் ஸ்போக்கன் கொண்டு வர முடியும். அதுக்கான ஃப்ளூயண்ட் இங்கிலீஷ் ஃபார்முலா என்கிட்ட இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். இது ஒரு பெய்டு கோச்சிங், நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் ஷார்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.